ராமேஸ்வரம் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள மாடக்கொட்டான் பகுதியில் டீ கடையில் டீ குடித்துவிட்டு பைக்கில் திரும்பிய இருவரை அங்கிருந்த போதை ஆசாமிகள் கம்பு உள்ளிட்டவற்றால் மூர்க்கத்தனமாக தாக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பூபேஷ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பூபேஷ், இந்த சம்பவம் எப்போ நடந்துச்சு? சிசிடிவியில் பதிவான விவரம். நிச்சயமாக கனமொழி, நேற்று முன்தினம் மாலை வேளையில் திருச்சி ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் மாடக்கொட்டான் என்னும் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய டீ கடைக்கு 2 வீலர் ட்ரக்கிங் வந்த 2 வாலிபர்கள் அங்கு டீ குடிக்க வந்திருக்கின்றன. அப்போது அங்கு ஏற்கனவே போதையில் இருந்த போதை ஆசாமிகள் 3 பேர் போதையோடு அவர்களிடத்தில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். வாக்குவாதம் முற்றி அங்கு இருக்கக்கூடிய கேன் மற்றும் கம்பு உள்ளிட்டவற்றை கொண்டு அந்த 2 வாலிபர்களையும் தாக்கிய நபர்கள் தொடர்ச்சியாக அவர்களை அங்கிருந்து அடித்து அப்புறப்படுத்தி இருக்கின்றனர். இது தொடர்பான சிசிடிவி காட்சியானது தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில் அந்த வீடியோவில் தாக்கிய நபர்கள் யார் என்பது குறித்தும் அதே போல அடிவாங்கிய நபர்கள் யார் என்பது குறித்தும் கேணிக்கரை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட நபர்கள் தரப்பில் புகார் ஏதும் பெறப்படாத நிலையில் தற்போது சமூக வலைதளங்களில் வெளியான சிசிடிவி காட்சியின் அடிப்படையில் கேணிக்கரை போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அந்த பகுதியில் தொடர்ச்சியாக மது பிரியர்கள் மற்றும் போதை ஆசாமிகள் தொடர்ந்து இது போன்ற அட்டூழியத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் இதற்கு போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ள நிலையில் போதை ஆசாமிகள் ட்ரக்கிங் வந்த 2 வாலிபர்களை தாக்கியது தொடர்பான சிசிடிவி காட்சி சமூக வலைதளங்களில் வெளியாகி தற்பொழுது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கனிமொழி, விவரங்களுக்கு நன்றி பூபேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.